Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் நமது குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதித்து, அதிகமாய் பலப்படுத்தி, அதிகமாய் சகாயம் பண்ணுவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 30ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எரேமியா 30:17 நான் வாசிக்கிறேன், என்னை பின்பற்றி கொள்ளுங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபானா சங்கர பௌதரி படரக தகரி நிமன ரதர பல ரகதரி ரிகதகர ரபல ரகதகர நமன. ஆவியானவரே, எல்லாம் உம்முடையது, உம்முடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புவீராகன்னு சொல்லி எங்களை வெறுமையாக்கி உமது கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசிக்கலாமா? எரேமியா 30:17 எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 30:17 பக்கம் 914 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமேன். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை நாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம். கர்த்தர் தமது ஜனங்களை எப்படி கட்டுகிறார், தமது ஜனங்களை எப்படி கட்டுகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவர் குடும்பங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, சபையை அவர் எப்படி நிறுவுகிறார், எப்படி கட்டுகிறார் என்றால், அவர் முதலாவது நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒவ்வொரு முறையும் விசாரித்து 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 அவர்களை நடத்தி வந்த பாதைகள் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஆபிரகாமின் காலத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையாகி போய் எகிப்திலிருந்து திரும்ப அவங்க விடுதலையாகி கானான் தேசத்துக்கு வந்து திரும்ப அங்கிருந்து இப்போ எங்கே போயிருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக மீண்டும் போயிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சுமார் ஒரு 3000 ஆண்டுகள், குறைந்தபட்சம் ஒரு 3000 அல்லது 2000 ஆண்டுகள் தேவன் தமது ஜனங்களை, அதாவது தம் வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாமின் சந்ததியை அவர் விசாரித்து நடத்தினதான பகுதிகள் ஏராளமாக இருக்கிறது. ஏன் தேவன் ஆபிரகாமின் குமாரர்களை விசாரிக்கிறார், ஏன் விசாரித்தார் என்று சொல்லும் பொழுது, அவர்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால். ஏனால் ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ வானத்தை பார், என்ன தெரிகிறது? நட்சத்திரங்கள் தெரிகிறது, உன்னால் என்ன கூடுமா, உன்னால் என்ன கூடுமா அப்படின்னு பார்க்குறப்ப ஆபிரகாம் ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தாருன்னா எத்தனை வரைக்கும் எண்ணியிருக்கலாம்? ஒரு 100. அந்த 100ங்கிறது எப்படி தன்னுடைய பார்வைக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இருக்கிற பகுதியிலேருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்கள் என்ன சொல்கிறப்ப என்ன பண்ணிடுவோம்? ஈஸியாக எண்ணிடுவோம். எத்தனை அதிகபட்சம் போனால் நமக்கு மேலே ஒரு 50 நட்சத்திரங்கள் இருக்குமா? அதில் சில நட்சத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும், சிலது கொஞ்சம் மங்கலாக இருக்கும். நம்ம என்னாலும் எத்தனைப்பா இருக்குன்னு கேட்டால் 50 இருக்கு, நான் எண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் சொன்னது
வானத்தில் இருக்கிற முழு நட்சத்திரங்கள், அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் கேட்டால் என்ன முடியாது? ஏன் எண்ண முடியாது? அது என் கண்களுக்கு தெரியாது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் கண் காண்கிற சந்ததி மாத்திரமல்ல, உன் கண் காணாத சந்ததியையும் நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன்னு சொல்லி அந்த ஜனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு இப்ப என்ன பெயர் உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரை விசாரிக்கிறார்? நம்முடைய கண்களுக்கு காணாத நம்முடைய தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன், அந்த தலைமுறையை பார்த்து இன்றைக்கு ஒரு பெயர் உண்டாகிறது. பாபிலோன்ல என்ன பெயர் உண்டாயிருக்கு? உனக்கு விசாரிக்க ஆள் இல்லை, நீ தள்ளுண்டவள். யாரை யாரை தள்ளுண்டவள்னு சொல்லுவாங்க? இன்றைக்கு அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல தங்கள் விவாகரத்தை முறித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்தது. தங்கள் விவாகரத்தை முறித்து கொள்கிற அனுபவம் இருக்கு. என்ன முறித்து கொள்வாங்க? ஒரு வைக்கோலை எடுத்து அதை ரெண்டா பிச்சு இந்த மனைவி இடத்துலையும் கணவனிடத்துலையும் கொடுத்து, இவருடைய உறவு இப்படியாக முறிக்கப்பட்டதுன்னு சொல்லி முறித்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இனிமே இந்த ஸ்தோத்திரம் மனைவிக்கும் இந்த நபருக்கும், அதாவது இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி முறித்து விடுவார்கள். அதற்கு பேர் தள்ளுதல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. பிரமாணத்தின்படி வரப்ப தள்ளுதல் சீட்டு. தள்ளுதல் சீட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, அதாவது பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ தள்ளுண்டவள், நீ தள்ளுண்டவள், நீ புருஷனற்றவள், உனக்கு விசாரிக்க யாருமே இல்லை. நிச்சயமாக கணவன் இல்லாத சகோதரிகளை விசாரிக்க யாராவது இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆகாரம் உண்டாங்களா, ஆகாரம் சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, அல்லது அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஏதாவது பார்க்க முடிஞ்ச, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் சில சமயம் விசாரிப்பாங்க. எப்படின்னா, அவங்களிடத்துல பணம் இருக்கும் வரைக்கும், அவங்களிடத்துல ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பது போல வந்து சில காரியங்களை சொல்லி சில காரியங்களை வாங்கிட்டு போவாங்க. இது எத்தனை காலம் வரைக்கும் நடக்கும்? அவங்களிடத்துல அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் அவர்களை விசாரிப்பது போல விசாரிப்பாங்க. ஆனா 90% மாணவர்களுக்கு என்ன இருக்காது? கணவன் இல்லைன்னா விசாரிப்பு இருக்காது. அதே போல மனைவி இல்லைன்னா கணவனுக்கும் என்ன இருக்காது? விசாரிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. கல்யாணத்திற்கு முன்பாக, திருமணம் ஆவதற்கு முன்பாக இருக்கிற மரியாதை திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாது? எப்ப இருக்காது? மனைவி இல்லாமல் கணவன் ஒரு இடத்துக்கு போகும்போதும், கணவன் இல்லாமல் மனைவி ஒரு இடத்துக்கு போகிறப்பையும் என்ன இருக்காது? மரியாதை இருக்காது. இப்ப அந்த நிலைமைக்குள்ள யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடு யார் இது வரைக்கும் இருந்தா? தேவன் இருந்தார். யெகோவா என்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். இதுவரைக்கும் அந்த ஜனத்தோடு மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்த ஒரே காரணத்தினால் எமோரியரா இருக்கட்டும், எபூசியரா இருக்கட்டும், பெலிஸ்தரா இருக்கட்டும், மீதியானியரா இருக்கட்டும், எந்த ஜாதியினரும் அவர்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவன் தமது ஜனங்களை கேடகமாக இருந்து என்ன பண்ணார்? பாதுகாத்தார். அது வரைக்கும் அந்த ஜனத்தை தொடுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் என்ன பண்ணல? வரல. ஏன்? பயம். ஏலியின் பிள்ளைகள் கூட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரப்ப அங்க பள்ளத்தாக்கில் சண்டை போட்டு கொண்டிருந்த ஜனங்கள்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, பெலிஸ்தியர் சொன்ன வார்த்தை என்ன? பெட்டி வந்து விட்டது, இனி நம்முடைய உயிருக்கு ஆபத்து. பெட்டி வந்து விட்டது, கர்த்தருடைய பெட்டி யுத்த காலத்துக்கு வந்துருச்சு, இனி நமக்கு என்ன உண்டாகாது? ஜீவன் உண்டாகாது, நாம் மரித்து போவது உண்மைன்னு யாருக்கு பயம் இருந்துச்சு? எதிரிகளுக்கு பயம் உண்டாகி இருந்துச்சு. இப்ப இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தோடு யாரு இல்லைன்னா கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவ வார்த்தை இல்லை, தேவனுடைய தீர்க்க தரிசனம் இல்லை, தேவனுடைய வாக்கு தத்தம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் இல்லை. இப்படி எதுவும் இல்லாமல் வெற்று ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க. இப்ப இவர்களை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? தள்ளப்பட்டவள், தள்ளுண்டவள், தள்ளுண்டவள். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கு தனித்து விடப்படுவோம், எப்போ தனித்து விடப்படுவோம், எப்போ ஆதரவு இல்லாமல் இருப்போம்னு சொன்னா, நாம் என்றைக்கு தேவனை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் தள்ளுண்டவளை போலவே என்ன பண்ணப்படுகிறது? காணப்படுகிறது. இமைப்பொழுதில் மறந்தேன்,
ஆனால் உருக்கமான இரக்கத்தை மீண்டும் சேர்த்து கொள்வேன்னு சொல்லுகிறார். அந்த இமை பொழுதில் நம்மை மறந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறும்? ஒரு தீமையான சந்ததியே உருவாகிறோம். அல்லேலூயா. இமை பொழுதில் கர்த்தர் நம்மை மறந்தார் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்காத தீமையான சந்ததிகள் என்னாகுது? உருவாகிற தீமையான காரியங்கள் உண்டாகிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? அவர்களை விசாரிக்க யாரும் இல்லை, எங்களை பலப்படுத்த யாரும் இல்லை. நாங்க இந்த தேசத்துல அடிமைகளா இருக்கிறோம், எங்களை தள்ளுண்டவள்னு சொல்லிட்டாங்க. இனி எங்களுக்கு யாருமே கிடையாது. வேவுக்காரர்கள் ஸ்தோத்திரம் தேசத்தை வேவு பார்க்க போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர்களை காத்த மேகம் போய்விட்டது, நம்மை காக்கும் நம் தேவ கரமோ நம்மோடு இருக்கிறது, நாம் போய் அவர்களை முறியடிப்போம். எப்படி அந்த முறியடிப்போம் என்ற வார்த்தையை சொல்றாங்க? நம்மோடு தேவன் இருக்கிறார். என்னோடு தேவன் இருக்கும் வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது? எந்த இடத்திலையும் தோற்று போக முடியாது. வேதம் அழகா சொல்லுகிறது, தாவீதோடு தேவன் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் போன இடத்திலெல்லாம் அவன் ஜெயமுள்ளவனாய் மாறினான். அவன் போன இடத்திலெல்லாம் யுத்தத்தில் அவன் தோற்கடிக்கப்படாதவனாய் ஒருவனாய் இருந்தான். ஆனால் எப்பொழுது தாவீது தோற்கடிக்கப்பட ஆரம்பிக்கிறார்? எப்பொழுது கர்த்தர் இமை பொழுது தாவீதை மறந்தாரோ, இமை பொழுது எப்பொழுது தாவீதை மறந்தாரோ அப்பொழுது தாவீது முறியடிக்கப்பட ஆரம்பிக்கிறான். நான் முறியடிக்கப்படுவதும், நான் முறியடிக்கப்படாமல் உறுதியாய் இருப்பதும், நான் தேவனோடு இணைந்திருப்பதும், நான் தேவனை விட்டு தள்ளுண்டவளாய் இருப்பதும் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை அடிப்படையாக வைத்ததாகவே இருக்கிறது. ஏன் தேவன் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தோடு தனது உறவை முறித்து கொள்ளாமல் இருக்கிறார்? அவர் பண்ணின வாக்கு தத்தத்திலிருந்து அவர் ஒரு நாளும் விலகுகிற தேவனாக இருக்கிறது இல்லை. ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், திருப்பிக்கோங்க. எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் தள்ளுதலை தேவன் கொடுத்திருக்கிறாரு! எப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்தை தள்ளுண்டவளாக தேவன் பார்க்கிறாரு. இனி அவளிடத்துல என்ன உண்டா இருக்காது? மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகாது, சந்தோஷத்தின் சத்தம் உண்டாகாது, மணவாளன் மணவாட்டியின் சத்தம் உண்டாகாது, எந்திரங்களின் சத்தம் உண்டாகாது, விளக்கின் வெளிச்சம் அவர்களுக்கு இருக்காது. இவை எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுவேன். ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இருக்கிற உறவு முறிக்கப்படும் பொழுது எப்படி இன்றைக்கு இருக்கிற உலகம் சில சட்டத்தின்படி சட்டபூர்வமான காரியங்களை சொல்லுகிறதோ, அதுபோல தேவன் தமது ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, என் ஜனமே, நீ என்னை கோபமூட்டினபடினால் எத்தனையோ விசை நான் உன்னிடத்துல வந்து என் காரியங்களை சொன்னேன். ஆனா நீயோ என் காரியங்களை காது கொடுத்து கூட என்ன பண்ணல, கேட்கல. அதனால் பொறுத்து பார்த்த நான் இளைத்து போனதுனால இன்றைக்கு நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? தள்ளுண்டவளாக நான் மாற்றுகிறேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் தேவன் அவர்களை விட்டு என்ன பண்ணுகிறாரு? நீக்குகிறவராய் இருக்கிறார். இப்படி நீக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து பாபிலோனியர் சொல்லுகிறாங்க, நீ தள்ளுண்டவள், நீ விசாரிப்பற்றவள், நீ ஆதரவற்றவள், உன்னை உயர்த்துவதற்கோ உன்னை பாதுகாப்பதற்கோ உன்னை பராமரிப்பதற்கோ ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை நிந்திக்கிற அந்த நிந்தனையின் வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் தமது ஜனத்துக்காக அவர் வைராக்கியமாய் எழும்பி தமது தீர்க்கதரிசியோடு பேசின வார்த்தைகள் தான் இந்த 29ஆம் அதிகாரமும் மற்றும் 30வது அதிகாரமும். அல்லேலூயா. நமக்காக தேவன் பேசுகிறார். எப்பொழுது பேசுகிறார்? நாம் நம்முடையதான சூத்திரம் மன உடைந்து இருக்கிறதான அந்த காலகட்டத்தில், நான் மனம் உடைந்து இருக்கிறேன்ப்பா, என்னோடு பேச யாரும் இல்லப்பா, என்னை விசாரிக்க யாரும் இல்லப்பான்னு நாம் எப்பொழுதெல்லாம் மனம் உடைந்து அழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை விசாரிக்கிறவராக அவர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். வேதத்துல ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்து கிட்ட வருவாங்க. அவங்க யாருன்னா சமாரியா ஸ்திரீ. அவங்களுடைய ஊர் என்ன? சமாரியா. சமாரியால இருக்கிற அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை தேடி வருவாங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க கேட்பாங்க, எனக்கு உங்களிடத்திலிருந்து அற்புதம் வேணும். ஏன்?
எனக்கு அற்புதம் செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் விசாரிக்கிற தேவனாக இருப்பீங்களா, என்னை விசாரிப்பு அற்றவள்னு அநேகர் சொல்கிறாங்க, இன்றைக்கு எனக்கு உதவி செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளின் அப்பத்தை யாருக்கு போட முடியாது, நாய்களுக்கும் போட முடியாதுன்னு அவர் சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஸ்திரீ மனமுடைந்து நிற்பாங்க, ரொம்ப மனமுடைஞ்சு நிற்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லி நான் அவர்கிட்ட வந்தா அவரும் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, என்னைய தள்ளிட்டாரே, இனி எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி விரக்தியில் இருக்கும் பொழுது அந்த சகோதரி இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, ஸ்தோத்திரம், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போட வேணாம், ஆனால் மேஜையில் இருக்கிற துணிக்கையை போடலாம்ல. லேலூயா, மேஜையில் இருக்கிற துணிக்கையை போடலாம்ல. அப்போ ஸ்தோத்திரம், தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. நீ இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிற அப்படின்னா, நீ இந்த அளவுக்கு நான் உன்னை விசாரிக்கணும்னு நீ விரும்புகிறன்னா, இன்று முதல் உன்னை நான் என்ன பண்ணுகிறேன், விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் எதை கேட்டு வந்தாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய், அது உனக்கு நடக்கும் என்று சொல்லி மனதார ஆசீர்வதித்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அப்போ பாருங்க, தேவன் எத்தனை கோபமுள்ள வார்த்தையை பேசினாலும் அந்த துணிக்கை கிடைக்குமான்னு கேட்குறப்ப அவர் எப்படிப்பட்டவராக மாறுகிறாரு. அவர் தன் கோபத்தை ஓரமாக வைத்துவிட்டு ஆதரவற்று இருக்கிற தமது ஜனத்திற்கு ஆதரவை கொடுக்கிற தேவனாக அவர் என்ன பண்ணுகிறாரு, காணப்படுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இத்தனை வார்த்தையை சொல்லும்போது அந்த ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஒரு வார்த்தையை, என்ன வார்த்தை, மகிழ்ச்சியின் சத்தமும் சந்தோஷத்தின் சத்தமும் மணவாளன் மணவாட்டியின் சத்தமும் இயந்திரங்களின் சத்தமும் விளக்கின் வெளிச்சமும் இனி உன்னுடைய தேசத்தில் என்ன பண்ணாது, இருக்காததை நீக்கி போடுகிறேன். இப்போ தேவன் நீக்கி போடுறதுனால எத்தனை பிரச்சனை வருது. ஏன் தேவன் நீக்கி போட்டார்? எத்தனையோ விசை தேவன் பேசியும் அந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாதபடியினால் இன்றைக்கும் நாம் அநேக முறை தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார், ஆனாலும் நான் அதை கேட்காதபடிக்கு என் தலையை திருப்புகிறேன், இருதயத்தை திருப்புகிறேன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமானது அணைந்து போகிற சூழ்நிலைக்கு என்ன பண்ணப்படும், தள்ளப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருப்பதும் வெளிச்சமற்று இருப்பதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். ஏன்? அந்த வெளிச்சம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனமானது விளக்கை கொளுத்தினார், ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ மரக்காலால் தங்களை மூடிக்கொண்டார்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம், சயின்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு வெளிச்சம் எரியணும்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு நெருப்பு எரியணும்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆமாம் தானே? சீமனை வேணும், திரி வேணும், கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி வேணும். இதெல்லாம் இருந்தாலும் அது எரியறதுக்கு என்ன வேணும், காற்றோட்டம். ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணணும், அதை எரிய வைக்கணும். அந்த அந்த திரியில் இருக்கிறதான அந்த கீழே இருக்கிற சீமனை அதை எடுத்து எரிக்கிறதுக்கு அதுக்கு சோர்ஸ் என்ன ஆகணும், கிடைக்கணும். ஆனால் அந்த விளக்கு மேலே ஒரு டம்ளரை கொண்டு முடிச்சா என்ன ஆகும்? சிமினி விளக்கு பார்த்துருப்போம், பெட்ரோமேக்ஸ் லைட்டு பார்த்துருப்போம், அது எல்லாம் எப்படி மேலே ஒரு வட்டம் ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. எதற்காக? அது வழியாக அது நல்லா எரியணும் அப்படின்றதுக்காக. அது வழியாக அது நல்லா எரியணும். அதே அதை மொத்தமாக எந்த ஓட்டையில்லாமல் கமுத்து போட்டால் என்ன ஆகும்? ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து நீங்கள் வேணால் கமுத்து பாருங்கள், எரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சிடும். ஏன்? அதோடைய ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணத்தினால அது எரிஞ்சு அது அமைஞ்சு போயிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய விளக்கை கொளுத்தி நம்மை எரிய வைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியமோ நம்மை மரக்காலை எடுத்து மூடி வைத்து எரிகிற கொஞ்ச நேரத்திலேயே அணைந்து போகிற சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல் வைத்து இருந்தார். ஆனால் அந்த ஜனமோ மரக்காலை எடுத்து தன்னை மூடிக்கொண்டது, மரக்காலை எடுத்து தன்னை மூடிக்கொண்டது. அதனால தான் தேவன் சொன்னார், ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ உன்னிடத்தில் மூடப்பட்டிருக்கிற மரக்காலை எடுப்பாய் என்று சொன்னார், நீ உன்னிடத்தில் போட்டி இருக்கிற அந்த மரக்காலை எடுப்பாய் என்று சொன்னால் உன் வெளிச்சம் உன் அறை முழுவதும் பிரகாசிக்கும்.
இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் நம்முடையதான ஸ்தோத்திரம் வசனம், நம்முடையதான ஜெபம், நம்முடையதான உபவாசம், நம்முடையதான பிரயாசங்கள் அது பிரகாசிக்கணும்னா ஒரே ஒரு காரியம்தான், நம்மேல் நாம் போத்தி வைத்திருக்கிற அந்த மரக்கால், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் ஸ்தோத்திரம் வெறுக்கக்கூடிய காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், எத்தனையோ விசை தேவன் நம்மிடத்தில் பேசி பேசி இளைத்து போன காரியமாகிய அந்த மரக்காலை நாம் எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? பிரகாசம் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் அவர் விளக்கை கொளுத்தினவர், அதை மரக்கால் மேல் வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க ஆசைப்பட்டார். இப்ப இஸ்ரவேல் ஜனமோ மரக்காலை மூடிக்கொண்டு வெளிச்சம் வேண்டாம், வெளிச்சத்தை கொடுக்க விரும்பல, நான் இந்த அறைக்குள்ளே வெளிச்சமாக இருக்க. அந்த வெளிச்சம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், அதுவே ஜாஸ்தி, அதுக்குள்ள அது அமைஞ்சிரும். எப்பொழுது தேவனுடைய உலாவுதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் தடுத்தோமோ, எப்பொழுது கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள் உலாவுகிற அந்த உலாவுதலை நாம் தடுத்தோமோ, அன்றைக்கே நம்முடைய வீடு எதுக்குள் தள்ளப்பட்டுருச்சு? வெளிச்சம் நீக்கப்பட்ட இருளாக தள்ளப்பட்டுச்சு. இன்றைக்கு ஸ்தோத்திரம், நான் சிலர் வீடுகளுக்கு நான் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறப்ப அந்த வீடு லைட் எரியுது, ஆனால் அந்த வீட்டை நான் பார்க்குறப்போ ஒரே இருட்டை நான் பார்த்தேன். நான் சொல்லிட்டு அந்த தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த வீட்டில் குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிக்கிற சத்தத்தை இந்த வீட்டில் நான் கேட்கணும். வீடு லைட் இருக்குது, ஒரு லைட்டுக்கு 2 லைட்டு போட்டிருக்காங்க, 10க்கு 10 ரூமில். ஆனால் வீடு எப்படி இருக்குது? ஒரே இருளாக இருக்குது. நான் ஒருவேளை எனக்கு கண்ணு தான் ஒருவேளை ஹீட்டாக இருக்கிறனால எனக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லி நல்லா கண்ணை தொடச்சிட்டு நான் பார்க்குறேன், அப்பயும் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன், இந்த வீடு இருளுக்குள்ளே இருக்குது, இந்த வீடு இப்படியே இருந்தால் இந்த வீடு வெளிச்சமாக மாறாது. சிலருடைய முகத்தை நீங்கள் பார்த்துருங்க, சிலருடைய வீட்டை நீங்கள் பாருங்கள், என்ன தான் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு வெறுமையை உணர முடியும். சிலர் வீட்டுக்குள்ளே போகிறப்ப எதை உணர முடியும்? வெறுமையை. ஏன் வெறுமையை உணர்றோம்? சிலர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், ஒரே ஒரு லைட்டு தான் எரியும், அதுவும் இந்த சின்ன லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்இடி லைட்டில் அந்த 50 ரூபா 100 ரூபாய் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் ஒரு திருப்தியாக இருக்கும். சிலர் வீட்டில் எத்தனை லைட்டு போட என்ன தெரியாது, அந்த திருப்தியே இருக்காது. ஏன்? மரக்காலை போட்டு அந்த வீட்டையே நாம் மூடி வைத்திருக்கிறபடியினால் பிரசனமானது உள்ளேயும் போகலை, அந்த பிரசனம் உள்ளே இருக்கிற பிரசனம் வெளியே என்ன பண்ணலை, வரலை. அந்த வெளிச்சம் வெளியே வந்தாதான் அநேகர் ஈர்க்கப்படுவாங்க. வெளிச்சம் இல்லாமல் யாரை ஈர்க்க முடியும்? யாரையும் ஈர்க்க முடியாது. அப்போ ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நம்முடைய சுபாவங்கள், நம்முடையதான கிரியைகள் நம்முடைய வீட்டின் மேலே எதை போட்டு வைத்திருக்கு? மரக்காலை போட்டு வைத்திருக்கா, அல்லது விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்? வெளிச்சம் இருக்கும் வரை தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வீட்டுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். வெளிச்சம் இல்லை என்றால் நான் இல்லை என்ற அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சர்ச்சில் ப்ரேயர் நடக்குதுன்னா எல்லா லைட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? போட்டு வைக்கிறோம். ஏன்? சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடக்குது, அங்கே என்னப்பா லைட் எரியுது? அங்கே ப்ரேயர் நடக்குது. அந்த வீட்டில் என்னப்பா 10 நாள் லைட் எரிய காணோம், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. லைட்டு ஏன் எரியுது? அவங்க இருக்கிறாங்க. லைட் ஏன் எரியல? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிறாங்க, இவங்க இல்லை. நான் இருப்பதும் நான் இல்லாமல் போவதும் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? கர்த்தருடைய வெளிச்சத்தை வைத்து என் ஜீவன் கர்த்தருக்குள் இருக்கிறதா, இல்லை என் ஜீவன் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறதா, என் ஆத்துமா கர்த்தரோடு உடன்பட்டு இருக்கிறதா, என் ஆத்துமா கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிறதா, என் குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்பட்டு இருக்கிறதா, என் குடும்பம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறதா என்று சொல்லி எதை வைத்து கண்டுபிடிக்க முடியும்? என் வீட்டுக்குள் வைத்திருக்கிற வெளிச்சத்தை வைத்து தேவன் உணரச் செய்வார். அந்த வெளிச்சமானது 1000 லைட்டை வச்சு பார்க்குற வெளிச்சம் கிடையாது, நம்முடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய அந்த சந்தோஷம் என்கிற வெளிச்சம். இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிற வீட்டில் லைட் எரியும், மகிழ்ச்சியா இருக்கிற லைட் எரியும். கல்யாண வீட்டில் என்ன பண்ணும்? முக்கியமா லைட் எரியும். எந்த கல்யாண வீட்லையாவது எந்த லைட்டும் இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கா? ஒரு சின்ன சீரியல் செட்டாவது என்ன பண்ணுவாங்க? போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மணவாளனும் மணவாட்டியும் எந்திரங்களின் எந்திரம் எப்போ அரைப்பாங்க? மிஷின் எப்போ ஓட்டுவாங்க? வெளிச்சம் இருந்தாதான், பவர் இருந்தாதான் மிஷின் ஓடும். மிஷின் ஓடலன்னா என்ன இல்லை? பவர் இல்லை. அப்போ வேதம் எல்லாவற்றையும் எதை அடிப்படையாக வைக்கிறது? என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு, என் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு, என் குடும்பத்தில் நடக்கிற திருமணங்களுக்கு, என் குடும்பத்தில் நடக்க இருக்கிறதான ஸ்தோத்திரம் எல்லா அந்த பொருளாதாரங்களுக்கு தேவன் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? வெளிச்சத்தையே வேதம் அடிப்படையாக வைத்திருக்கிறது.
இன்றைக்கு இயந்திரங்கள்னு சொன்னாக்க நம்ம மிஷினை சொல்கிறோம். அன்னைக்கு இயந்திரங்கள் என்ன இருந்துச்சு? அரவை, கல்லறவை. எப்போ அந்த அரவை அரைப்போம்? யாராவது 6 மணிக்கு மேலே உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்து சீமனை விளக்கேற்றி வச்சுட்டு அரைச்சிருக்கிறாங்களா? இல்லை மாவாட்டியிருக்கிறாங்களா? எப்போ மாவாட்டுவாங்க? எப்போ அதில் உளுந்த போட்டு எப்போ மாவு அரைப்பாங்க? வெளிச்சமாக இருக்கிறப்ப. ஏன் தவறி கூட கல்லோ மண்ணோ அதில் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. இப்போ எந்திரங்களின் சத்தம் இல்லைன்னா அங்கே என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வேதம் அழகாக காண்பிக்குது, ஒரு குடும்பமானது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதுக்குள்ள திருமண காரியங்கள், எல்லா விதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் மற்றும் அதனுடையதான பொருளாதாரங்கள் எப்போ ஆசீர்வாதமாக இருக்கும்? கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் இல்லைன்னா அந்த குடும்பம் இருளே தள்ளப்பட்டதாக இருக்கு. இப்போ இருளே தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தான் எல்லாரும் சொல்றாங்க, இந்த குடும்பம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை பார்க்காது. இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த சகோதரிக்கு, இந்த சகோதரனுக்கு எத்தனை வீச திருமணத்திற்கு பொண்ணு பார்த்தாலும் என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது. ஏன்? அந்த குடும்பமே ஒரு இருளடைஞ்ச குடும்பம். எப்போ பாரு அந்த வீட்டில் அமைதி தான் இருக்குது. ஒருத்தனும் பேசி பார்த்ததில்ல, ஒருத்தனும் சிரித்து பார்த்ததில்ல, ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்ல, அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நான் பார்த்ததில்ல. ஏன்? அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லை. அது ஒரு இருளடைஞ்ச வீடுப்பா. அது ஒரு இருளடைஞ்ச வீடு. ஏன்? இன்றைக்கு சிலருடைய குடும்பங்களை பார்த்து சிலர் பேசுகிறாங்க, இது இருளடைஞ்ச வீடு, இது இருளடைஞ்சு போன வீடு, இந்த வீட்டில் ஒன்றுமே நல்லா இருக்காது. நம்முடைய குடும்பத்தை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி நம்முடைய குடும்பத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்? அங்க வெளிச்சம் இல்லை. யோவான் அழகா சொன்னார், இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி. திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது 5வது வசனத்துல, அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மறுபடியும் வாசிங்க. அந்த ஒளி இருளிலே இருளோ அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நமக்கு சந்தோஷம், நமக்கு சமாதானம், நமக்கு நிம்மதியை கொடுக்கும்படி அவர் நினைக்கிறார். ஆனால் இருளுக்குள் இருக்கிற நானோ அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுறது இல்லையா? பற்றி கொள்றது இல்லையா? அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுறது இல்லையா? பற்றி கொள்வது இல்லையா? அது 8வது வசனத்தை பார்க்குறோம். அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். உலகத்திலேயே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற சாட்சி என்ன? அவர் வெளிச்சமாக இருக்காருப்பா. இயேசு என் வீட்டுக்குள்ள அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். இப்போ தேவன் எல்லாத்தையும் எடுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களுடையதான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? இருளாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? இருளாக இருக்குது. இந்த ஜனங்கள் இப்போ தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறாங்க. என் வாழ்க்கை அவ்வளோதானாப்பா, எங்கள் எதிர்காலம் அவ்வளோதானாப்பா. ஏன்னா இப்படிப்பட்ட இருளான குடும்பத்தில் இருக்கிறதான வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? திருமணத்துக்காய் காத்தது திருமணம் நடக்காதவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? என் வாழ்க்கை அவ்வளோதானா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா? என் வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்காதா? என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நடக்காதா? எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திர மண்டபத்தில் கல்யாணம் நடக்காதா? இப்படி எத்தனையோ ஏக்கங்கள் இருக்கும். இதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால், என் குடும்பம் சந்தோஷத்தால் கட்டப்பட வேண்டும் என்றால், என் குடும்பம் சமாதானத்தால் கட்டப்பட வேண்டும் என்றால், என் குடும்பத்தில் திருமணங்கள், என் குடும்பத்தில் ஃபங்க்ஷன்கள், என்னுடைய குடும்பத்தில் நல்ல சுத்திர மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இப்போ வெளிச்சம் இல்லாத ஜனங்களை பார்த்து ஜனங்கள் பாபிலோனியர் சொல்லுகிறாங்க, நீ இருள். நீ யாரு? இருள். நீ தள்ளப்பட்டவள், நீ விசாரிப்பற்றவள். இதையெல்லாம் கேட்ட கர்த்தர் நம்ம தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தைகள் தான் எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கிறப்ப, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து
தோட்டங்களை நாட்டி அவையின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரையும் குமாரத்தையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளின் புருஷர்களுக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்திலே சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். முன்னாடி வாசித்த வசனத்தில் என்ன சொல்லியிருந்தாரு? மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது, மணவாளன் மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படாது, இயந்திரங்களின் சத்தம் கேட்கப்படாது, வெளிச்சம் அகற்றப்பட்டிருக்கும்னு சொன்னார். இப்போ அந்த ஜனங்களை பார்த்து தேவன் எப்படி விசாரிக்கிறாரு? நான் உனக்கு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? மறுபடியும் கொடுக்குறேன். மீண்டும் மணவாளின் சத்தம் கேட்கும், மணவாட்டின் சத்தம் கேட்கும், சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும், இயந்திரனின் சத்தம் கேட்கும். மீண்டும் கர்த்தனுடைய என்ன பண்ணுவார்? உதிக்க ஆரம்பிப்பார். ஏசை அழகா சொல்லுவார், இருள் ஜனங்களையும் காருள் தேசத்தையும் மூடினாலும் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். கர்த்தரோ உன்மேல் எப்படி? எப்பொழுது? என் மரக்காலை நான் எடுக்கும் பொழுது, நான் போத்தி இருக்கிற அந்த மரக்காலை நான் எடுக்கும் பொழுது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் மேலே என் இருதயத்தில் நான் போத்தி இருக்கிற அந்த மரக்காலை நான் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ விதமான மரக்கால் நம்முடைய இருதயத்தை மூடி இருக்கு. நம்முடைய குடும்பத்தை குறித்து பார்க்கிறப்ப நம் குடும்பத்திற்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. தேவைகளே நம்மை மரக்காலை போல மாற்றி நம்மை மூடி வைத்திருக்கிறது. அந்த காரியம், இந்த காரியம், இந்த காரியம், அந்த காரியம், இப்படி பல காரியங்களையே நாம் மரக்காலாய் மாற்றி மூடி வைத்து வெளிச்சம் வெளியே போகாமல் நாம் தடுத்து வைத்திருக்கிறோம். இன்னொன்று, தேவ ஆவியானவரும் நம்மிடத்தில் உலாவுவதற்கு எது தடையாகவே இருக்கிறது? இப்படிப்பட்ட மரக்கால்கள் தடையாக இருக்கிறது. அதனால தான் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகளை இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? வருவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் யார் இருக்கிறா? சீஷர்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இருள் அடைஞ்சு, இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் மரிச்சிட்டார். இனி நமக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, இனி நமக்கு போதிக்க யாரும் இல்லை, நமக்கு ஆகாரம் கொடுக்க யாரும் இல்லை, நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை. நடுக்கடலில் புயலோ காற்றோ அடித்தா நம்மளை நடுக்கடலில் நின்று இறையாதை அமைதான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இயேசு இல்லைன்னு சொல்லி இந்த சீஷர்கள் விரக்தியின் உச்சத்தில் மரக்கால்களால் தங்களை மூடிக்கிட்டாங்க. எப்படி மூடிக்கிட்டாங்க? நம்பிக்கையை இழந்தவர்களாய் தங்களை மூடிக்கொண்டாங்க. எப்படி மூடிக்கிட்டாங்க? இதுக்கப்புறம் இயேசுவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி என் வாழ்க்கையில் இயேசு வரமாட்டாரு, இயேசு மரிச்சிட்டாரு, இயேசு கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாரு, இனி அவரால் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த எண்ணம் ஏன் வருது? இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வருது? அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ இந்த சீஷர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? இனி இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க போகிறதில்ல, இனி இயேசு கிறிஸ்து என்னைய சந்திக்க போகிறதில்ல, இனி இயேசு கிறிஸ்து என்னைய பயன்படுத்த போகிறதில்ல, இனி இயேசு கிறிஸ்து எனக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க போகிறதில்ல, இனி இயேசு கிறிஸ்து எனக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்க போகிறதில்ல, இனி என்னுடைய படகுல 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க வலைய மீனை என்னுடைய வலையில் அவர் என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல, நான் கடல் மேலே நடக்க போகிறதில்ல, என் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல, மீதியான துணிக்கை நான் எடுக்க போகிறதில்ல. எல்லாமே என்ன விதமான சிந்தனையாக இருக்குது? எதிர்மறையான சிந்தனையாக இருக்குது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மரக்கால் வருகிறது? நமக்குள் விசுவாசமற்ற எண்ணங்கள் தோன்றும் போது நம்மிடத்தில் என்ன உண்டாகுது? மரக்கால் உண்டாகுது. விசுவாசமற்ற சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் என்ன நமக்குள்ள உண்டாகுது? மரக்கால் உண்டாகுது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே உன் குமாரர்கள், தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் குமாரன் என்னை விசுவாசிக்கும் பொழுது நான் அவனுக்கு தேவனா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனை விசாரிப்பேன், நான் அவனுக்கு ஆலோசனை கொடுப்பேன், அவனுக்கு நான் எந்த ஒரு தீங்கு வரவிட மாட்டேன். ஆனால் ஸ்தோத்திரம், இதெல்லாம் எப்போ வரும்? வரவிட மாட்டாரு. ஆனால் அது எப்போ வருது? எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள் வரும் பொழுது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு முதல்ல என்ன வரணும்? எதிர்மறையான சிந்தனை
வராமல் இருக்கணும். இப்போ இவங்க நினைச்சாங்க, சீஷர்கள் நினைச்சாங்க, இனி இயேசு வரமாட்டார், இயேசு வந்தாரா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அவர் வரமாட்டார்னு, அவர் சொல்ல நான் வருவேன் அப்படின்னு. அவர்கள் நினைச்சாங்க இந்த கலிலேய கடலோரத்தில் இனி இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, இனி இயேசு கிறிஸ்துவை நான் உணர முடியாது, இயேசு கிறிஸ்துவோட நான் பேச முடியாதுன்னு நாம் இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்காது, முடியாது, பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக அவர் கடற்கரையில் என்ன பண்றாரு, நிற்கிறார். கடற்கரையில் வந்து நிற்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வேதம் அழகா சொல்கிறது, நான் ஒருவருடைய கதவை என்ன பண்ணுவேன், தட்டுவேன், துறந்தா பிரவேசிப்பேன். கடற்கரையில் நிற்கிறார். இப்போ யாரு கடற்கரையை நோக்கி போகணும்? இயேசு ஒரு முறை என்ன பண்ணாரு, தண்ணீரை கடந்து கடலு மேல் வந்தார். இப்போ ஜனங்கள் என்ன பண்ண, சீஷர்கள் என்ன பண்ணணும், தண்ணீரை கடந்து கரைக்கு போகணும். இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த காலம் ஒன்று, ஆமாவா இல்லையா? நாம் தத்தளிக்கும் போது இயேசுவே இயேசுவேன்ற வார்த்தையை விட்டுருங்க. நான் தத்தளிக்கும் போது, கடவுளே என்னை காப்பாற்ற மாட்டியா, எந்த கடவுளாவது என் பிள்ளையை காப்பாற்றாதா, எந்த கடவுளாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காதா, எந்த கடவுளாவது என் குடும்பத்திலுடைய சாபத்தை போக்காதான்னு எத்தனையோ சீஷர்களை போல நடுக்கடலை உட்காந்து என்ன பண்ணியிருப்போம், கத்திருப்போம், கூச்சலிட்டு இருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். யாராவது ஒருத்தராவது வந்தாங்களா? நடுக்கடலை சீஷர்கள் கத்துறாங்க, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே. எப்பவும் இரவு நேரத்தில் என்ன இருக்கும், கடலில் அதிகமான படகு இருக்கும். இரவு நேரங்களில் வலை வீசி மீன் பிடிக்கிறதற்கு அநேகர் போவாங்க. ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து ஒருவரும் இல்லை. கத்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அநேகர் இருந்தாங்க. ஆனால் சில சமயத்தில் மாத்திரம், நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் மாத்திரம் யாருமே இல்லாமல் இருந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. நான் தத்தளிச்சேனே, நான் தவிச்சேனே, நான் கூப்பிட்டேனே, நான் கதறினேனே, என்னுடைய சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. ஏன்? நான் இருந்த தூரம் அவ்வளவு பெருசு. நான் எங்கே இருக்கிறேன்? நடுக்கடலில். ஒரு வேளை மற்ற படகெல்லாம் சத்தம் கேட்டிருக்கலாம். எங்கேருந்து? அவர்களிடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரோ அல்லது கரை ஓரத்திலேயோ இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு சத்தம் கேட்டாலும் அவங்களை என்ன பண்ண முடியாது, இந்த காற்றையும் இந்த புயலையும் இந்த அலைகளையும் எதிர்த்து படகை ஓட்டி அவரிடத்தில் என்ன பண்ணியிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. ஆனால் யார் போனா? அந்த கடலையும் அந்த காற்றையும் அந்த புயலையும் அந்த அலையையும் பொருட்படுத்தாம தம்மை நோக்கி கூப்பிட்ட தமது சீஷர்களுக்காக அவர் நடந்து வந்தார். நம்மை தேவன் ரட்சித்த காலம் ஒன்று இருக்குன்னா, நம்மை தேடி தேவன் வந்த காலம் ஒன்று இருக்குன்னா, நாம் தேவனை தேடி போகிற காலமும் ஒன்று இருக்கு. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் என்னை தேடி வந்த காலம் ஒன்று இருக்குன்னா, தேவன் நான் தேடி வர வேண்டும் என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சீஷர்களை தேடி அவர் நடுக்கடலுக்கு போனாரு. இப்ப சீஷர்களை தேடி நடுக்கடலுக்கு போகல, கரையில் நிற்கிறார். நீ வா, இப்ப உன்னை தேடி நான் வந்து உன்னை காப்பாத்தினேன், உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை ரட்சித்தேன், எல்லாம் பண்ண. ஆனா நீவும் வெளிச்சத்தை மறக்காலப்பட என்ன பண்ணிட்ட? உன் அவிசுவாசம் உன்னை என்ன பண்ணல, ரட்சிக்கல. அதனாலதான் அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, என் அவிசுவாசம் நீங்க என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் நீங்கணும்னா அவர்கள் என்னை தேடி வர வேண்டும். இன்றைக்கு நாம் அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கு. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கணும்னா அது நீங்காது. நீக்குகிற தேடி போறப்ப அது தன்னால் என்ன ஆகும்? இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தின் மேல் போடப்பட்ட அந்த மரக்கால் எடுக்கப்படணும்ப்பா, எனக்கு வெளிச்சம் வேணும்ப்பா, எங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் வேணும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் வேணும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி வேணும்ப்பா. இப்போ சீஷர்கள் மகிழ்ச்சிக்குள்ளே ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? கரைக்கு வந்தோன்னே அதில் பேதுருவுல மேல் சட்டையை கழட்டி எறிஞ்சிட்டு கடலில் குதிச்சு வந்தாவா வராட்டி போன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இவங்க வலையை போட்டவங்க அந்த வலையை அவங்க முழுசாக விரிச்சாங்களா விரிக்கிறேன்னு தெரியல, வலையை பிடிச்சிட்டு படகை ஓட்டு போவோம் கரைக்குன்னு போகிறாங்க. ஒரு நாள் வெறுமையான இருந்த வலை இப்போ 153 பெரிய மீன்களை உடைய வலையாக எங்கே வருது? கரைக்கு வருது. நான் வெறுமையான வலையை வீசியிருக்கலாம், நான் வெறுமையான ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம்,
நான் வெறுமையாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், நான் வலையை வீசியிருக்கலாம். நான் வெறுமையாக இருக்கிற என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வலையை வீசியிருக்கலாம். அந்த வலையை பிடிச்சிட்டு எங்கே போங்க? இயேசுவை நோக்கி போங்க. அந்த வலையை பிடிச்சிட்டு இயேசுவை நோக்கி போங்க. இப்போ அவங்க வலை விரிச்சு மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் கிடையாது. ஏன்னா இப்போ யார் நிற்கிறா கடற்கரையில்? இயேசு நிற்கிறார். இப்போ அவரை பார்க்கணும். இயேசு முக்கியமா வலை முக்கியமானு பார்த்தா, வலையில் இருக்கிற மீன் முக்கியமானு பார்த்தா, மீனை விட வலை என்ன பண்ணணும் முக்கியம். ஏன்னா வலை இருந்தால் நாளைக்கு மீன் பிடிக்க முடியும். அதனால் வலையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம போவோன்னு படகை தள்ளிக்கிட்டு வேகமாக இயேசுக்கிட்ட போகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, உங்கள் வலையில் எத்தனை மீன் இருக்குது? அவங்க ஜனங்களுக்கு சீசர்கள் எத்தனை மீன் பாருக்குன்னு சொல்கிறாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க 153 பெரிய மீன் இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. சின்ன சின்ன மீன்லாம் இல்லை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். எங்கே? இயேசுவை நோக்கி போகும்போது. என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், என் படகு வெறுமையாக இருக்கலாம், என்னுடைய குடும்பம் இருளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அது வெளிச்சமாக மாறணுன்னா நான் யாரை தேடி போகிற காலத்தில் இருக்கிறேன்? இப்போ இயேசுவை நோக்கி போகிற காலத்தில் இருக்கிறேன். நம்ம இப்போ எனக்கு இயேசுவே என்னைய வந்து ரட்சிங்க, இயேசுவே என் குடும்பத்தை வந்து ரட்சிங்க. இயேசு சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வந்த காலம் ஓவர்ப்பா. நான் உன்னைய தேடி நான் உன்கிட்ட வந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனி நீ என்னையை தேடி வர காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்போவும் இயேசு என்னை வந்து தொடுவார், இயேசு எனக்கு வந்து அதை செய்வார் இதை செய்வார். நான் தான் அவரை தேடிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஜனங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன? நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்னையை தேடு, அப்பொழுது நீ கண்டடைவாய். என்னையை தேடு, அப்பொழுது நீ கண்டடைவாய். என் சத்தத்துக்கு நீ செவி கொடு. நான் கதவை தட்டுக்கிறேன், என் சத்தத்துக்கு நீ செவி கொடு. அந்த கதவை நீ தர, நான் உன்னோடு என்ன பண்ணுறேன்? வாசம் பண்ணுறேன். இப்போ கதவை யார் திறக்கணும்? ஒரு காலத்தில் கதவை யார் திறந்துக்கு யார் கதவை பூட்டினா? நோவா காலத்தில் கதவை திறந்து கதவை மூடினது யார்? இப்போ கதவை மூடுறதும் கதவை திறக்கிறது யார்? நம்மை தேடி வந்த காலம் ஒன்று இருக்குது. இப்போ நாம் தேடி போகிற காலத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் தேடி போகிற காலத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு நோவாவை காப்பாற்றணும் நோவாவோடே கர்த்தர் இருந்தார். அவன் கதவை பூட்டினதும் அவர் தான், அவனுடைய கதவை திறந்ததும் அவர் தான். இப்போ சொல்கிறாரு, நான் தட்டுவேன், நீ திறந்தா நான் உள்ளே வரேன். நான் தட்டுவேன், நீ திறந்தா நான் உள்ளே வரேன். இப்போ யார் காலத்தில் இருக்கிறோம்? அவர் தேடி வந்த காலம் வச்சு இப்போ நம்ம தேடி போகிற காலத்தில் இருக்கிறோம். நாம் கட்டப்படணும்னா நாம் தான் கிறிஸ்துவை தேடி போக வேண்டுமே தவிர, கிறிஸ்துவே என்னை தேடி வாரும், கிறிஸ்துவே என் வீட்டுக்கு வாரும், கிறிஸ்துவே என் வீட்டுக்கு அவரை கொண்டு வாரும், இயேசுவே என் வீட்டுக்கு இவரை கொண்டு வாரும் இல்லை. கொர்நேலியுவின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தாரு? நீ பேதுருவை அழைத்து கொண்டு வா. சீமோன் தோல் 18 செய்கிற வேலை செய்யக்கூடிய ஒருவனுடைய வீட்டில் இப்போ யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறாரு. அட்ரஸை கொடுத்துட்டாரு. இப்போ தேடி போகிறது யார்? கொர்நேலியு தான் தேடி போகணும். இப்போ கொர்நேலியு தான் தேடி போகணும். என்னை விசாரிக்க ஆள்னா விசாரிக்கிறவரை தேடி நான் போகணும். என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை உபசரிக்க யாரும் இல்லை, நான் தள்ளுண்டவளாக இருக்கிறேன், என்னிடத்துல தேவ பிரச்சனை இல்லை, எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய வெளிச்சம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஜெபம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எதுவுமே இல்லை, எங்கள் குடும்பம் கட்டப்படலை, எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறத விட இருக்கிறவரை தேடி போனால் என்ன? நம்மள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். அட்ரஸ் கொடுத்துட்டாரு. இப்போ யாரை தேடி போகணும்? கொர்நேலியுவுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை தேவன் புரிஞ்சுக்கிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, தோல் 18 செய்யக்கூடியதான சீமோன்ற வீட்டில் பேதுரு இருக்கிறான், அவனை போய் கூட்டு வா. அட்ரஸ் கொடுத்தாச்சு, லொக்கேஷன் கொடுத்தாச்சு. இப்போ வண்டி டிராவல் பண்ண வேண்டியது யார்? கொர்நேலியு. கொர்நேலியு தான் யாரை தேடி போனா? பேதுருவை தேடி போனா. பேதுரு தேடி வந்த காலம் போச்சு, இப்போ பேதுருவை தேடி போகிற காலம். இயேசு தேடி வந்த காலம் போச்சு, இப்போ இயேசுவை தேடி போகிற காலம். நான் தேடி போனால் நன்மையை கண்டடைவேன். அல்லேலூயா. அதான் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்தாரு, என் ஜனமே நீ என்னையை தேடு. நான் தான் உனக்கு சொன்னேன், உன் வீட்டில் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, மணவாளன் மணவாட்டி எந்திரங்கள் வெளிச்சம் எதுவுமே இருக்காது. நான் தான் சொன்னேன். இப்போ நானே சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கணும்னா என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி விசாரிக்கிறாரு? எங்கே விசாரிக்கிறாரு? அவர் நம்முடைய ஜெபத்தில் நம்மை விசாரிக்கிறார். தேவன் நம்மளை எங்கே விசாரிக்கிறாரு? நம்முடைய ஜெபத்தில் நம்மளை விசாரிக்கிறார். தானியேலை தேவன் எங்க விசாரிச்சாரு? உன் காரியம் என்ன தானியேல் எங்க கேட்டாரு? ஜெபத்தில் இருக்கும்போது. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன்னுடைய ஜெபம் என்னதான், உன் வேண்டுதல் என்னதான் கேட்கிறப்ப, இஸ்மவேல் அவன் ஆசீர்வதிக்கப்படும். சரி விடு, உன் நிமித்தம் அவன் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். அவனை பத்தி நீ என்ன பண்ணாத,
எங்க விசாரிக்கிறாரு? ஜெபத்துல. நான் விசாரிப்பற்றவன்னு சொன்னா என்கிட்ட என்ன இல்ல? ஜெபம் இல்ல. ஜெபத்துல தான் தேவன் நம்மளை விசாரிக்கிறாரு. ஜெபம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? விசாரிப்பற்ற வாழ்க்கை, தள்ளுண்டப்பட்ட வாழ்க்கை. அப்ப நான் ஜெபத்தோடு இருக்கும்போது நான் தேவனிடத்துல இருந்து விசாரிக்கப்படுகிறேன். என் காரியத்தை தேவன் எனக்கு விசாரிக்கிறாரு. எனக்காக காபிரியல் என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். மிகாவேல் என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். போ, என் மகனுக்கு பதிலை கொண்டு போ. அவன் காரியத்தை நான் விசாரிச்சுட்டு, அவன் காரியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு பதிலை கொண்டு போ. எங்க பதில் வருது? எந்த இடத்துல விசாரணை உண்டாகுது? ஜெபிக்கிற இடத்துல விசாரணை உண்டாகுது. ஏன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விசாரணை உண்டாகல? ஏன் பிற்பாடு விசாரணை உண்டாகுன்னு சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ஜெபம் இல்ல, மரக்காலை போட்டு மூடி வச்சுட்ட. இப்போ உனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு தரேன், நீ என்னை தேடி வருவியா? நான் உனக்கு எத்தனையோ தீர்க்கதரிசி என்ன பண்ண தேடி வர ஆள் அனுப்புனேன், நீ கண்டுக்கல. நீ ஜனங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நம்ம இதெல்லாம் நம்ம வாசிச்ச வசனங்கள், அதெல்லாம் நான் இடம் சொல்லாம போயிட்டு இருக்கிறேன். நான் எத்தனையோ விஷயம் ஊழியக்காரன் என்ன பண்ணேன்? அனுப்புனேன், தீர்க்கதரிசிய அனுப்புனேன், நீயே கேட்கல. இப்ப தேடி வர நான் உனக்கு கேட்கிறேன். நம்மை தேடி வார்த்தை வரப்ப நம்ம கேட்கலன்னா வார்த்தையை தேடி நம்ம தான் போகணும். அல்லேலூயா. நம்மளை தேடி வார்த்தை வந்த காலத்துல நம்ம வார்த்தையை கேட்கலன்னா வார்த்தையை கேட்க நான் தான் தேடி போகணும். இப்போ தேவனை தான் சொல்லி வைக்கிறாரு, நீ வா தேடி என்கிட்ட. நான் உங்ககிட்ட எத்தனையோ விஷயம் தேடி தேடி வந்தேன், நீ வீட்டை பூட்டி பூட்டி வச்சுக்கிட்ட. இப்போ கதவை தான் தட்டுவேன், விருப்பம்னா தோற, விருப்பம் இல்லையா நான் போயிட்டே இருக்கிறேன். நானா பூட்டின வீட்டில் என்ன பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி முந்தி ஏசு எப்படி வந்தார்? பூட்டின வீட்டுக்குள்ள அவராக வந்துட்டார். ஜனங்களெல்லாம் ஆணு பார்க்குறோம், எப்பூரா உள்ளே வந்தார்? வீடு பூட்டி இருக்கு, டாப்பா போட்டிருக்கு, இவர் எப்படி உள்ளே வந்தார்? இனி இயேசு என் பூட்டின வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டார், நான் திறந்தா உள்ள வருவேன். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? நாம் அவரை தேடி போகிற காலத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்த காலம் போயிருச்சு. இப்போ நாம தான் அவரை தேடி போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோனாவை தேடி இயேசு கிறிஸ்து எத்தனை முறை வார்த்தையை கொடுத்தாரு? பிதா தேவனார் எத்தனை முறை வார்த்தை கொடுத்தாரு? எத்தனையோ விஷயம் யோனாவை தேடி வந்தாரா? யோனா ஏதாவது பதில் கொடுத்தாரா? இப்போ யோனாவை கத்த தேட வச்சாரா? அதுக்கப்புறம் பதில் கொடுத்தாரா? நம்மளை தேடி சில சமயம் அநேக முறை கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நம்ம கேட்கல. இப்போ அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன், திரும்ப வேணும் அப்படின்னா நீ என்னைய தேடி வா. நீ என்னைய தேடி வா, நீ என்னைய தேடி வா. நீ விசாரிப்பு அற்றவள்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு என்ன பண்ணாது? அதிகாரம் இருக்காது. நீ தள்ளுண்டவள்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் இருக்காது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்றேன், நான் உன் காயத்தை கட்டுறேன். வெளிப்படையான காயம் அல்ல, வெளிப்படையான புண்களை தேவன் சொல்லல, நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள். நம்மளை பார்த்து ஏளனமான வார்த்தைகள் சொல்றப்ப எது முதல்ல அடிபடுது? இருதயம் தான் அடிபடுது. பல வார்த்தை கொடுமையான வார்த்தையை பேசிடுறாங்க, பேசினவன எது அடிபடுது? இருதயம் இருதயம் அடிபட்ட உடனே என்ன ஆகுறோம்? மனம் உடைந்து, மனம் கலங்கி உட்கார்ந்துடுறோம். தேவன் சொல்றாரு, நீ என்னைய தேடி வாப்பா, நான் உன் இருதயத்தின் காயத்தை என்ன பண்றேன்? ஆற்றுகிறேன். நான் உன் இருதயத்துக்கு ஆரோக்கியம் வர பண்றேன், நான் உன் ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் வர பண்றேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ ஏன் விசாரிப்பற்றவன்னு சொல்லிட்டாங்க, நீ ஏன் உட்காந்து அழுகுற? சீமோன் பேதுருவே, நீ ஏன் அழுகுற? நீ என்னை மறுதளிச்சது உண்மைதான், நீ ஏன் அழுகுற? அதுக்குன்னு தேடி வா. நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், சேவல் கூவும், நீ வராதா வர, நீ கேட்கல, வந்துட்டு எப்ப நீ என்னைய தேடி வா. அப்போ ஸ்தோத்திரம். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டியதா இருந்தும் அது வராம போகுதுன்னா நாம் அதை தேடி போறதில்லை. நாம் அதை தேடி போறதில்லை. ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலையை வாங்கிக்கங்கன்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுத சரியான டைமுக்கு போகணும். அதுக்கப்புறம் படித்ததை எந்த பயமும் இல்லாமல் அந்த பேப்பரில் எழுதணும். அதில் நம்ம பாஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் அந்த வேலை. இன்றைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை, இன்றைக்கி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம்லாம் வருது. எல்லாமே கவர்மெண்ட் வேலை தானே. அவங்க அதுக்கு என்ன அடிப்படை வைக்கிறாங்க? எக்ஸாம். என்ன எக்ஸாம்? நீ படிச்சுட்டு வந்து நான் கேட்குற கேள்விக்கு நீ என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். நீ பதில் சொல்லி பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் உனக்கு இந்த சம்பளத்துக்குரிய வேலையை கொடுக்குறேன். இதே தான் தேவ சமூகத்திலையும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அவர் சமூகத்துக்கு நான் போகணும். அவர் வைக்கிற, அவர் இடத்துல விசாரிக்கிற, இடத்துல கேட்கிற காரியத்துக்கு நான் சரியான பதில் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையை பதிலாக நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கொடுத்தா
எனக்கான ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்ப நாம தேடி போனோம்னா அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்துல எத்தனையோ கடினமான இருதயம் உடையவங்களா இருந்தாலும் ஒரு அவங்கள தேவன் நினைவு கூறுகிறார். இன்றைக்கு நம்மளையும் தேவன் நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம்மளை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாலும் தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது உண்மைதான்ப்பா. என் குடும்பத்தை பார்த்து இப்படியெல்லாம் பேசுனதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் என்னை விசாரிக்கிறவராக இருங்க. நீங்கள் என் குடும்பத்தை விசாரிக்கிறவராக இருங்க. நான் தள்ளுண்டவள் இல்லை என்பதை நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்டுங்கப்பா. நான் தள்ளுண்டவள் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கப்பா. இப்போ பேதுருக்கிட்ட தேவன் பேசுகிறாரு, நீ நேசிக்கிறியா பேதுருவே, நீ நேசிக்கிறியா பேதுருவேன்னு கேட்குறப்ப பேதுரு, நேசிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் உடன்படிக்கை என்ன ஆகுது? முறிக்கப்பட்ட உடன்படிக்கை மீண்டும் இணைக்கப்படுது. தாவீதை பார்த்து கேட்குறாரு, தாவீது கேட்குறாரு, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, என் ஆத்துமாவை சுகமாக்குங்க, இடத்துலேருந்து மகிமை எடுத்துப்படாதீங்க, பரிசுத்தாவை எடுத்துப்படாதீங்க. அப்போ தாவீது உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு? மீண்டும் இணைக்க விரும்புகிறார். நான் முறித்து போட்ட சில காரியங்களை தேவனிடத்தில் இணைக்கும்படி தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனமே, நீ எதையெல்லாம் உடைச்சு போட்டியோ, நீ எதையெல்லாம் முறிச்சு போட்டியோ, நீ எந்தெந்த காரியத்தில் தள்ளுண்டவளா போனியோ, அதையெல்லாம் மீண்டும் சரிப்படுத்து, மீண்டும் சரிப்படுத்து. அதாவது இந்த ஜப நாட்களுடைய காரியத்தில் ஒரு வார்த்தை ஒன்று மறைஞ்சிருக்கு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஏற்கனவே அது எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்காது? இடிஞ்சு போய் தான் கிடக்கு. இங்கே நம்ம குடும்பமும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னா யார் தான் கட்டணும்? யார்கிட்ட விசாரிக்கணும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி. பரலோகத்தின் தேவனை நோக்கி விசாரிக்கும் பொழுது அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நான் எப்படி தள்ளுண்டவளா மாறுவேன்? நான் எப்படி தள்ளுண்டவளா மாறுவேன்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தமது ஜனத்துக்காக அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக பரிதபிக்க போய் தான் இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசில் அமர்ந்து நமக்காக பெருமூச்சின் வேண்டுதலோட விண்ணப்பங்கள் என்ன பண்றாரு? ஜோமணி கொண்டுட்டு இருக்கார் நமக்காக. நமக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு? நான் சரியா நடக்கணும், வழி மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக. அதை நான் பயன்படுத்தினாலே போதும், என் வாழ்க்கை கட்டப்படும். நெகேமியாவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. நெகேமியாவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, பயன்படுத்தினாரு, அலங்கம் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. நான் கதவை தட்டுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு. நீ இழந்த அனைத்தையும் என்ன பண்ற? நான் திரும்ப கொடுக்குறேன். ஆனா எங்க தான் இருக்கணும்? என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இருப்பாயானால் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? உனக்கு திரும்ப கொடுக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் கேட்கல, இப்ப கேட்க ஒத்துக்கிறியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்மை தேடி வந்து ஆசீர்வாதம் கொடுத்த காலம் போச்சு. இப்போ ஆசீர்வாதம் தேடி நம்ம தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஆபிரகாமுக்கு யார் தேடி ஆசீர்வாதம் கொடுத்தது? ஆபிரகாமுக்கு யார் ஆசீர்வாதம் தேடி தேடி வந்து கொடுத்தது? கர்த்தரே வந்து அவனை அழைச்சி இதெல்லாம் வச்சிக்கன்னு கொடுத்தார். இன்னைக்கு நாம இழந்துட்டோம், இப்போ மீண்டும் கேட்குறோம். இழந்ததை மீண்டும் கேட்குறோம். தேவ சமுத்திரம் போய், ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன்ப்பா. நீங்க என்னிடத்துல கொளுத்தின விளக்க நான் மரக்கால போட்டு என்ன பண்ணிட்டேன்? அணைச்சி வெளிச்சம் வராமலே ஆக்கிட்டேன். நான் மரக்காலை எடுக்கிறேன், என்னை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நெறிந்த நாணலை அவர் முறிகிறது இல்லை, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை மரக்காலால் மூடி வைக்கப்பட்டதா. நம்முடைய திரி எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கு? மங்கி இருக்கு. மங்கின விளக்கு அணைக்காமல் இன்றைக்கும் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில விளக்குல மரக்கால் இருக்கு, ஆனா இன்னும் அது மங்கியே இருக்கு? நம்முடைய வாழ்க்கை இன்னும் அணையாத விளக்கு இருக்குன்னா அதை மீண்டும் என்ன பண்ணணும்? அந்த திரியை ஏற்றுறதுக்கு தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, என் மரக்காலை நான் எடுக்கிறேன், என் வெளிச்சத்தை அதிகரிங்கப்பா, என்னை விசாரிங்கப்பா, என் ஜெபத்தில் என்னை விசாரிங்கப்பா, நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன், என்னை விசாரிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நாம் அமரும் போது அவர் நம்மை விசாரிக்கிறார். ஜனங்கள் ஆலயத்தை தேடலை, ஜனங்கள் தேவனை தேடலை, ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தேடலை, ஜனங்கள் பலியை தேடலை. யாரெல்லாம் கர்த்தரை தேடலையோ அவங்களெல்லாம் கர்த்தர் விசாரிக்கிறதே இல்லை.
யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களையே கர்த்தர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாய்ச்சிக்கிறது போல நான் அவர்களை கடாய்ச்சிப்பேன். கவனமா கேளுங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. நாம் துன்மார்க்கமாக இருந்திருக்கலாம், நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் காணப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ நீதிமானா மாறு. நீ இஸ்ரவேல் ஜனமே, உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ நீதிமானாக திரும்பு. நீ என் சமூகத்தை விட்டு விலகின காலங்கள் போக மீண்டும் என் சமூகத்துக்கு வா. உன் முந்தின வாழ்க்கைக்கும் உன் பிந்தின வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் யோபுவுடைய முந்தின வாழ்க்கையோட பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது? ஏன் முந்தின ஆலயத்தோட பிந்தின ஆலயம் மகிமையாக இருந்தது? முந்தி இருந்ததை விட இப்போ அவங்க எப்படி ஆயிட்டாங்க? தன் துன்மார்க்கத்தை விட்டு, தங்களுடையதான தேவனுக்கு முன்பாக நிற்கிற காரியங்களாக விட்டு அவங்க விலகி மீண்டும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, நான் யோபுவை துன்மார்க்கமாக இருந்தாருன்னு சொல்லலாம், யோபுவுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம்? தன் பிள்ளைகள் தேவனை விட்டு போய்விடுவார்களோ என்ற பயம். இப்போ யோபுவை எதிலிருந்து தேவன் கொண்டு வருகிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருக்கிற யோபுவுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? தேவனுக்கு பயப்படுகிற பயம் போக எனக்கு தனிப்பட்ட பயம் உண்டாகுது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற பயத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்தலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத வேறொரு பயம் அங்கே உள்ள வருது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறொரு பயம் வருதா? அந்த பயம் எப்படிப்பட்ட பயம்? மனுஷனை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இப்படிப்பட்ட பயங்கள் இருக்குன்னா அந்த பயத்தை விட்டு நான் வெளியில் வரணும். இப்போ யோபுவை இத்தனை காலங்கள் தேவன் வைத்திருந்த அந்த இத்தனை காலத்தில் யோபுவுக்கு நடந்த சம்பவம் என்ன? யோபு தன் பயத்தை விட்டு விலகி இருக்கிறார். யோபு தன் பயத்தை விட்டு முந்தினதை விட பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. முந்தி பயந்து பயந்து இருந்தவன் இப்போ பயப்படாமல் தேவ சமூகத்தில் தைரியமாக இருக்கிறான். முந்தி பயத்தில் தேவனுக்கு பலி செலுத்தினான், பயத்தில் ஜெபம் பண்ணான், பயத்தில் உபவாசிச்சான், பயத்தில் சபைக்கு வந்தான். இப்போ அன்பினால சபைக்கு வருகிறான், அன்பினால உபவாசிக்கிறான், அன்பினால ஊழியம் செய்கிறான், அன்பினால தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அன்பினால் கட்டப்பட்டவனை தேவன் திரும்பவும் மகிமை உள்ளவனா என்ன பண்ணுகிறாரு? மாற்றுகிறார். நாம் பயத்தால் செய்வதற்கும் அன்பினால் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோபு தேவ சொன்ன பலி செலுத்தின அப்புறம் என்ன சொல்லி பலி செலுத்தின? தன் பிள்ளைகளுக்காக. தன் பிள்ளைகளை தேவன் இத்தனை வருஷமாக காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு சொல்லி பலி செலுத்தினாரா? இல்லாட்டி என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆரோக்கியமாக வச்சிருக்காருன்னு பலி செலுத்தினாரா? எதற்காக பலி செலுத்தினாரு? என் பிள்ளைகள் பாவம் செய்திருவார்களோ, தேவன் அடித்துருவாரோன்னு பயத்தில் பலி செலுத்தினார். இன்றைக்கு நாம் பயத்தில் ஜெபிக்கக்கூடாது, பயத்தில் உபவாசிக்கூடாது, அன்பால் உபவாசிக்க, அன்போடு ஜெபியுங்க. தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவை தேவன் விசாரித்தார். யோபு தன்னுடைய எல்லாவற்றை இழந்த பொழுது
நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் பயப்பட எனக்கு ஒன்றுமே, நான் தேவனை சார்ந்து கொள்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நடந்து நான் தேவனை சார்ந்து கொள்வதை விட, நான் பயப்படாமல் அன்போடு தேவனை சார்ந்து கொள்வது, ஏன்னா யோபுவுக்கு நடந்த இழப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, உயிரோடு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரருடைய மரணத்துக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். நான் விசாரித்தேன். அந்த தேவ மனுஷனுடைய தாயார் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு தன்னுடைய மகன் இறந்த காரியம் தெரியாது. அது தெரியாமலே அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே மகனுடைய சரீரம் எங்கே வருது, ஆம்புலன்ஸில் வருது. உயிரற்ற சரீரம் ஆம்புலன்ஸில் வருது. தாயாருக்கு தன் மகன் இறந்ததே தெரியாது. எது வரைக்கும், வீட்டில் இருக்கிற பந்தலை பார்க்குற வரைக்கும். எங்கேருந்து வராங்க, காட்பாடியிலேருந்து வராங்க. சென்னை பக்கத்தில் காட்பாடியிலேருந்து அவங்க வராங்க. மருத்துவமனைக்கு போனவங்க திரும்பி வராங்க. இங்கே உயிர் பிழைச்சிருவோன்ற நம்பிக்கையில் மருத்துவமனைக்கு போன தேவ மனுஷன் இறந்துட்டார், ஊழியக்காரர் இறந்துட்டார். இப்போ அவர் வராரு, தெரியாது. அந்த பந்தலை பார்த்து அவங்க சொன்ன காரியம், அந்த என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இறந்துட்டாருன்னு சொன்னால் அங்கேயே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள மீண்டும் எழும்பி உட்கார வச்சு, அந்த சரீரம், அந்த வேனில் சரீரம் வருது, மகனேன்னாங்க, அங்கேயே விழுந்துட்டாங்க. யோபுவோடைய பிள்ளைகள் அத்தனை பேர் விழுந்து போனாங்க. யோபுவின் பிள்ளைகள் அத்தனை பேர் இழந்து போனாங்க. ஆனால் யோபு என்ன பண்ணலை, விலகாதவராக தேவன் என்ன பண்ணார். இன்றைக்கு நாம் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தாங்க முடியலை. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் 6 மாத குழந்தையா இருந்த கூட அந்த குழந்தை இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியல. ஏன், வயிற்றிலேயே சுமந்த குழந்தை ஒருவேளை வயிற்றிலே இறந்து பிறந்துச்சு, அந்த இழப்பை என்ன பண்ண முடியல. ஆனால் யோபு எல்லாத்தையும் தாங்கினார். ஏன், அவருக்குள்ள இருந்த பயம் நீங்கியது. இப்போ அவருக்குள்ள இருந்த பயமில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கான அடையாளமாய் மாறுகிறது. யோபுவின் முந்தின வாழ்க்கையை விட, அவன் முந்தின குடும்பத்தை விட, அவன் முந்தின ஆசீர்வாதத்தை விட, அவன் பிந்தின ஆசீர்வாதங்கள் மிக மிக பெரிதாக இருக்கிறதற்கு, மிக மிக வெளிச்சமாக இருக்கிறதுக்கு, யோபுவின் வாழ்க்கை அந்த இருள் விலகி வெளிச்சம் உண்டாவதற்கு என்ன காரணம்? அவன் பயத்திலிருந்து அன்புக்கு திரும்பினான். பயத்திலிருந்து அன்புக்கு திரும்பினான். அதனால தான் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வாரம் வேலை இல்லைன்னா, அல்லது ஒரு மாதம் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு நமக்கு பலவீனம் வந்தால் நம்முடைய பயம் எப்படி இருக்கு? குழுக்காரன் வந்துடுவான், இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு பால் வாங்கணும், மோர் வாங்கணும், தயிர் வாங்கணும், அரிசி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், தக்காளி வாங்கணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், போக்குவரத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு வாரம் சம்பளம் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, சமாதானமாக இருக்க முடியலை. வீட்டுக்குள்ளே மொழி பிதுங்கி வெளியே விழுந்துடும். அப்படி தேடுவோம் கடந்துக்கிட்டு, ஐயோயோ அதை காணும், ஐயோயோ இதை காணும். ஆனால் ஸ்தோத்திரம், இது எல்லாத்தையும் இழந்து யார் நிற்கிறா? யோபு நிற்கிறார். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பயப்படுறார். எதற்கு பயந்தார்? ஐயோயோ அது இல்லையா, ஐயா இது இல்லையா, அது அப்படி. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனிடத்தில் நம்ம அன்புக்கு திரும்பும் பொழுது அந்த பூரண அன்பு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ யோபு கிட்ட பயம் இல்லை. யோபு இப்போ பலி செலுத்துறாரு. 10 குமாரர்கள், 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பலி செலுத்துறாரு, அன்பினால பலி செலுத்துறாரு. அவன் குடும்பத்தை தேவன் எரிய வச்சார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை நோக்கி நாம் திரும்பும் பொழுது அவர் நம்மை, மங்கி எரிஞ்ச நம்மை, விசாரிப்பற்றவர்களாய் இருந்த நம்மை விசாரிக்கிறவராக, தள்ளுண்டவளாய் காணப்பட்ட நம்மை மீண்டும் இணைக்கிறவராக, நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை விசாரிக்கலை, நமக்கு விசாரிப்பு இல்லைன்னா என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னா என்கிட்ட என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. என்னை விசாரிக்க ஆள் என்கிட்ட என்ன இல்லை? ஜபம் இல்லை. ஜபத்தில் தான் தேவன் விசாரிக்கிறார்.
எனக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் கட்டப்படணும்னாக்க நான் அன்புனால தேவனுக்கு ஊழியம் செய்யணுமே தவிர பயத்தினால செய்யக்கூடாது. ஐயோ போகிறேன்னா அப்படியெல்லாம் இல்லை. அன்போடு தேவ சமூகத்துக்கு போகிறப்ப அவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தமது ஜனத்தை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி விசாரிக்கிறார்? நீ என்னை நோக்கி வா, நான் உன்னை தேடி வந்த காலம் போது. நான் உனக்கு மோசை அனுப்பின காலம் போச்சு. நான் உனக்கு யோசுவா அனுப்பின காலம் போச்சு. நான் உனக்கு தீர்க்கதரிசிகள் அனுப்பின காலம் போச்சு. நான் உனக்கு நியாயாதிபதிகள் அனுப்பின காலம் போச்சு. நான் உனக்கு ராஜாக்களை கொடுத்த காலம் போச்சு. இப்போ உனக்கு ராஜா கிடையாது, உனக்கு தீர்க்கதரிசி கிடையாது, உனக்கு ஊழியக்காரன் கிடையாது, உனக்கு ஒருவனும் கிடையாது. நீயே தேடி என்னையவா, நீயே தேடிய நேரத்தில் வா. பேதுருவே, இப்போ உனக்கு கைப்பிடிச்சு தூக்க என் கரம் கிடையாது, நீயே நீந்தி வா. நீயே நடுக்கடலை நீ மூழ்கும் போது நீ தூக்கி விட நான் வந்தேன். இப்போ நீயே வா, இப்போ நீயே வா. அன்றைக்கு பயத்தினால பேதுரு மூழ்கினாரு, இப்போ அன்பினால பேதுரு மிதந்து போறார். அல்லேலூயா. அன்றைக்கு பயம் வந்துச்சு, மூழ்கிட்டாரு. இப்போ அன்பு வந்துருச்சு, நீந்திக்கிட்டே போறார். நமக்குள்ள அன்பு இருக்கும் என்றால் தேவன் நம்மை நீந்த செய்வார், மூழ்கி போக விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்தை பாபிலோனுக்குள்ள ஏன் தேவன் மூழ்கி போக விடலை? அவங்க தேவனை நோக்கி திரும்பினாங்க. அவர்களை அங்கேயே தேவன் கட்டினார், அவளை நீந்த வைத்தார். அலைகள் வருது, புயல்கள் வருது, நீந்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே புயலும் அலையும் அன்றைக்கு வந்தப்போ பயத்தினால மூழ்கினாங்க. இப்போ அதே புயலும் அலையும் வருது. ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு. எனக்கு ஒரு கரை தெரிகிறது, என் கண்ணுக்கு முன்பாக சிலுவை என்கிற ஒரு கரை தெரிகிறது, நான் நீந்தி போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவனை தேடி போகணும். தேவன் தேடி வந்த காலம் அல்ல, நாம் தேவனை தேடி போகிற காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாமா? நேரம் ரொம்ப கடந்து போயிருச்சு தேவ சமூகத்தில். ஓ ரபலர ஷதர நமன ரந்தர பௌதரி படல கதரி பட கதர நமன ரே பல ரகதகரி பல பர பபல ஷதரி பல ரகதகர நமன ரந்தர பௌதரி பதர படகதர நமன ஷகதகர நமன ரே பல ரகலகதகர நமன ஹந்தர பௌதரி பபப ரகடகதகரி பல ரகதரன. ஆவியானவரே, எனக்கு தேவன் வார்த்தையை அனுப்பின காலம் உண்டு. எனக்கு தேவன் என் வீட்டுக்கு ஊழியர்களை அனுப்பின காலம் உண்டு. எனக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் உண்டு. எனக்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு உண்டு. எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம் உண்டு. இன்னைக்கு எல்லாவற்றையும் நானே எனது மரக்காலால் போட்டு மூடி வைத்து இன்றைக்கு நான் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. நான் விசாரிப்பு அற்றவளாக இருக்கிறேன்ப்பா. நான் தள்ளுண்டவளாக இருக்கிறேன்ப்பா. எனக்கு ஆரோக்கியமோ என் காயத்தை கட்டுவதற்கோ ஒருவரும் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் இழந்து போன அந்த மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளன் மணவாட்டியின் சத்தம், இயந்திரங்களின் சத்தங்கள் ஆண்டவரை மீண்டும் எங்கள் குடும்பத்தில் கேட்க உதவி செய்யுங்கப்பா. இருள் அடைஞ்சிருக்கிற என் குடும்பம், ஆண்டு இடிக்கப்பட்டிருக்கிற என் குடும்பம் மீண்டும் வெளிச்சமாய் மாறட்டும். மீண்டும் இயந்திரனின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், ஆண்டவரை ரட்சிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் எங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் உண்டாகட்டும்பா. எங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும். நான் தான் மரக்காலை போட்டு மூடி இருந்தா இன்றைக்கு என் மரக்காலை நான் எடுக்குகிறேன். இன்றைக்கு என் கதவை நான் திறக்குகிறேன். என்னோடு தேவன் வாசம் பண்ணி என் குடும்பத்தை தேவன் கட்டுவீராக. என் குடும்பத்தை தேவன் கட்டுவீராக. எங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுவீராக. ஓரிமானா ரகதகரணமானா ரிகர பௌதரினிமானா. இன்றைக்கு மூழ்கி இருக்கிற என் குடும்பத்தை என் தேவன் தூக்கி விடுவீராக. நான் பயத்தால் மூழ்கின காரியங்கள் போட்டோம், இனி நான் பயத்தோடு மூழ்கி போகாதபடி நான் அன்போடு தேவனை நோக்கி மிதக்க நான் நீந்தி வர தேவன் உதவி செய்வீராக. நான் நீந்தி வர உதவி செய்வீராக. அதே கடல், அதே தண்ணீர், நான் மூழ்கின இடத்தில் நான் நீந்தி உம்மை தேடி வர எனக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஓ ரிமானா ரகதக ரணமானா ரகடக தக ரணமானா. அப்பா, உம்முடைய கரத்தில் வருகிற இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற சில குடும்பங்களை பார்த்து அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லுங்க, மீண்டும் உன் விளக்கு எரியும் என்று சொல்லுங்க, மீண்டும் உன் விளக்கு எரியும் என்று சொல்லுங்கப்பா. சிலருடைய வாழ்க்கையில் இருளின் வாழ்க்கை மாறும்படி தேவன் விளக்கை ஏற்றுவீராக. ஓ, எங்கள் விளக்கை தேவன் ஏற்றுவீராக. எங்கள் வெளிச்சத்தை தேவன் தருவீராக. நாங்கள் இழந்ததை தேவன் தருவீராக. எங்கள் சமாதானத்தை தேவன் தருவீராக. நான் தள்ளுண்டவள் இல்லை என்று தேவன் காண்பிப்பீராக.
எஸ், கேளுங்க. தேவ சமூகத்தில் ஆவியானவரே, ஒரிமன லகதக ரடபட ஷதரி பட ஹந்தர பௌதரி பபபப ரகடகதக ரணமன ஷகடகதக ரமண ஹந்தரி பௌதரி படகத ரணமன. எங்கள் குடும்பத்தை பார்த்து எத்தனையோ முறை சொன்னாங்கப்பா, அந்த குடும்பம் ஒரு இருள் பிடிச்ச குடும்பம், அந்த குடும்பம் ஒரு பிசாசு பிடிச்ச குடும்பம், அந்த குடும்பம் ஒரு ஸ்தோத்திரம் சந்தோஷம்னா தெரியாது, சமாதானம்னா தெரியாது, அந்த குடும்பமே ஒரு வில்லங்கம் பிடிச்ச குடும்பம், அந்த குடும்பத்தில் சண்டை ஓயாது, அந்த குடும்பத்தில் சமாதானமே இருக்காதுன்னு சொல்லி எங்களை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னாங்கப்பா. இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுவீராக. சண்டைகளிலிருந்து எங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ரிமானா ஷகரா பாலா ரகாதரா நமானா. இந்த குடும்பத்தில் நன்மையே நடக்காது, இந்த குடும்பத்துக்கு நன்மையே நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, தேவன் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஏற்படுத்துவீராக. ஓ ரிமன ரகதகர நமன ஷகரபல ரகதர நமன. எஸ், ஆவியானவரே, மகிழ்ச்சியின் சத்தங்கள், கொண்டாட்டங்களின் சத்தங்கள் எங்கள் குடும்பத்தில் மீண்டும் வெளிப்படட்டும்பா. மரக்காலை போட்டு மூடி வைத்த கொண்டாட்டத்தின் நாட்கள், சந்தோஷத்தின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், ஆரவாரத்தின் நாட்கள் இன்றைக்கு என் குடும்பத்தில் காணோமே. அநேகர் கேட்கிற ஒரே ஒரு காரியம்தான்ப்பா, எங்கள் குடும்பம் மீண்டும் கட்டப்படாதா? சந்தோஷத்தால் நாங்கள் மீண்டும் ஒன்றா உக்காந்து சாப்பிட மாட்டோமா? நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு இடத்துக்கு போக மாட்டோமா? அதெல்லாம் போயிருச்சே. ஆண்டவரே, விரும்புகிறவர்களுக்கு கொடுங்கப்பா. யார் யாருடைய இருதயங்கள் இப்படிப்பட்ட ஏக்கங்கள் இருக்கிறதோ, எங்கள் குடும்பம் மீண்டும் இணைக்கப்படாதா? நாங்கள் மீண்டும் ஒன்றாக அமர மாட்டோமா? நாங்கள் மீண்டும் ஒன்றாக ஒரு இடத்துக்கு போய் வர மாட்டோமா? நாங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டோமா? எஸ், மங்கின குடும்பங்கள், திரி அணைக்கப்படாமல் இருக்கிற மங்கின குடும்பங்கள் மீண்டும் தேவன் வெளிச்சத்தை ஏற்றி வைப்பீராக, வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. கர்த்தரே விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினா, நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறபடியினா எங்களை தேவன் எரிய பண்ணுவீராக. வெளிச்சத்தை தாங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த இருள், அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கலாம். இனி அந்த இருளை நான் விளக்குறேன்ப்பா, அந்த மரக்காலை நான் விளக்குறேன்ப்பா. வெளிச்சத்தை பற்றி கொள்ளும்படி என் மரக்காலை நான் விளக்குகிறேன், என் மரக்காலை நான் விளக்குகிறேன், என் மரக்காலை நான் விளக்குகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இந்த 36வது நாளிலும் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆண்டவரே போராட்டங்களோடு சபைக்கு வந்தார்களோ, இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, எனக்கு வெளிச்சம் இல்லை, எனக்கு இருள் தான் இருக்குது, நான் தள்ளுண்டவளாக இருக்கிறேன், நான் விசாரிப்பற்றவளாக இருக்கிறேன். தேவன் விசாரிப்பீராக. சிலருடைய ஆரோக்கியத்தை தேவன் விசாரிப்பீராக, சிலருடைய பொருளாதாரங்களை தேவன் விசாரிப்பீராக, சிலருடைய வாழ்க்கையில் தாமதமாகி கொண்டிருக்கிற நன்மைகளை தேவன் விசாரிப்பீராக. எஸ், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவனை நீங்கள் எங்களை விசாரிக்கும்படி நாங்கள் உம்மை தேடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீண்டும் அன்போடு தேவ சமூகத்தில் அமர உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென்.